Hi friends, welcome to Tash Beauty Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர்க்கான ஹேர் கண்டிஷனரை நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்றது தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் கண்டிஷனர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம யூசுவலா ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ரொம்ப ட்ரை ஆயிரும். ஒரு சாஃப்ட்னஸே இருக்காது நம்மளோட ஹேர்ல. அதுக்கு தான் நாம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரை ஆகாது, நல்லா சாஃப்ட்டா இருக்கும். நம்மளோட ஹேர் வந்து சிக்கும் ஆகாது. சிக்காகலனா நம்மளோட ஹேர் வந்து கொட்டவும் செய்யாது. அதுலயும் சுருட்ட முடி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹேர் எப்பவுமே சிக்காவே இருக்கும். அதுலயும் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டாங்க அப்படினா ரொம்ப சிக்காயிரும். அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஹேர் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப சிக்கும் ஆகாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்ஸில் வாங்குகிற கெமிக்கல்ஸ் நிறைஞ்ச ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான வீட்டிலேயே நம்ம செய்யக்கூடிய ஹேர் கண்டிஷனர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த ஹேர் கண்டிஷனருக்கு நம்ம 2 பொருட்கள் தான் எடுத்துக்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிற ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி தண்ணி. நான் வந்து இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேங்க. நீங்கள் வந்து சாதம் வடித்து அந்த தண்ணீரை கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 3-4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து தண்ணீராக படிஞ்சிருக்கும், கீழே வந்து அந்த கஞ்சி தண்ணி வந்து கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மேலே இருக்கிற அந்த தண்ணி வந்து நமக்கு தேவைப்படாது. அதனால் அந்த தண்ணீரை வந்து கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணீரை வந்து வடிகட்டும் போது ரொம்ப கலந்துராமல் வடிகட்டுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தண்ணி வந்து எல்லா பக்கமும் கலந்துரும், உங்களுக்கு திக்கான பேஸ்ட்டாக கிடைக்காது. இப்போ அடுத்ததாக கண்டிஷனர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம். நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் தான் சேர்த்துருக்கிறேன். ஆனாலும் இது வந்து பெர்ஃப்யூம் அண்ட் கலர் சேர்க்காத பியூர் ஆலோவேரா ஜெல் தான். நீங்களும் இதே மாதிரி கலர் அண்ட் பெர்ஃப்யூம் சேர்க்காத ஆலோவேரா ஜெல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நேச்சுரலான ஆலோவேரா ஜெல் உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியான ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் சேர்க்குறீங்க அப்படின்னா இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நேச்சுரலான ஆலோவேரா ஜெல் சேர்க்குறீங்க அப்படின்னா அதை ஒரு தடவை மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆலோவேரா ஜெல் கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கஞ்சி தண்ணீரை வந்து சேர்த்துக்க போகிறோம். கஞ்சி தண்ணீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணுங்க. மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஆலோவேரா ஜெல் கூட கஞ்சி தண்ணி வந்து ஒட்டாது, அப்புறம் பார்த்திங்கன்னா திட்டு திட்டாக இருக்கும். அதனால தான் இந்த கஞ்சி தண்ணீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளோட ஹேருக்கு எந்த அளவுக்கு கண்டிஷனர் தேவை அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற கஞ்சி தண்ணியில் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நம்மளோட ஹேருக்கும் ரொம்ப நல்லது. நம்ம யூஸ்வலாக அப்ளை பண்ணுற ஹேர் கண்டிஷனர் பார்த்திங்கன்னா ஸ்கல்ஃப்லலாம் அப்ளை பண்ண மாட்டோம். இந்த ஹேர் கண்டிஷனர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கல்ஃப்லேருந்து நம்மளோட ஹேரோட எண்டு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம இதில் சேர்த்துருக்கிற ஆலோவேரா ஜெல்லும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கண்டிஷனர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம குளிக்கும் போது ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கண்டிஷ்னரை நம்மளோட ஸ்கல்ஃபில் வந்து ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு 5 நிமிஷமாவது இந்த கண்டிஷ்னர் உங்களோட ஹேரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த கண்டிஷ்னரை ஒரு தடவை யூஸ் பண்ணும்போதே உங்களோட ஹேர் வந்து எந்தளவு சாஃப்டாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இதை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணும்போது உங்களோட ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா சில்கி அண்ட் சாஃப்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறதால நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.